கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கீழ்ப்பசலை மதகு அணை நிரம்பி வழிகிறது. தொடர்ந்து இரு கரைகளையும் வெள்ள நீர் தொட்டு செல்லும் ரம்மியமான ட்ரோன் காட்சிகளை தற்போது வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மேலப்பசலை கிராமத்தில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகம் முழுவதும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. வைகை ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு செல்லப்படும் கால்வாயில் ஏற்பட்ட தண்ணீர் கசிவால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து புகார் அளித்து முருங்கை சாகுபடி மட்டும் இல்லாம முருங்கையை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறுவது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இதுவரை தண்ணீர் வெளியேற்றப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாணவ மாணவிகளின் நலன் கருதி உடனடியாக பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என அந்த பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் 58 கால்வாய் திட்டப் பணிகள் நிறைவடைந்து கடந்த 5 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படாததால் கால்வாய் செல்லும் வழியில் உள்ள விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர துவங்கியது. இந்த நிலையில் இந்த ஆண்டு தண்ணீர் திறப்பதற்கு முன்பே கடந்த சில நாட்களாக பெய்த சிறு மழைக்கே உசிலம்பட்டியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கிணறுகளிலும் கண்மாய் மற்றும் விவசாய நிலங்களிலும் ஊற்று நீர் உருவாகி ஆங்காங்கே நீர் வெளியேறி வருகிறது. உப்பு நீரும் நன்னீராக மாறி வருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 451 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள காவிரிப்பாளையம் குளம் 52 ஆண்டுகளுக்கு பின் நிரம்பியதால் அப்பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக நீர் வந்ததால் காவிரிப்பாளையம் குளம் தற்போது நிரம்பியுள்ளது. உபரி நீர் வெளியேறும் வகையில் மதகுகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஓராண்டுக்கு தண்ணீர் பிரச்சினை நிலவாது என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.